லாஸ்ட் வீடியோவில் நம்ம NoSQL டேட்டாபேஸில் வந்து 3 டைப்ஸை வந்து டீட்டெயிலாக ரியல் டைம் எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க டைப்ஸ் ஆஃப் NoSQL டேட்டாபேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப்டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். Columnar database or column family. Description அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த டேபிள் வந்து ஒரு ஆர்டர் டேபிள். ஸோ இதில் என்னென்னலாம் காலம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஐடி, யூசரோட ஐடி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அமௌண்ட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஆர்டர் பிளேஸ்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ்னால் இந்த டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்? நம்ம வந்து ரோ பை ரோவாக டேட்டாஸ் வச்சுருப்போம் அண்ட் ஒரு என்டையர் ரோவுமே வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸில் நம்ம நியூ காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தானே. ஆனால் நம்ம என்டையர் டேட்டா ஃபெச் பண்ணும்போது ரோ பை ரோவாக ஃபெச் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ப்ராசஸ் இஸ் பெட்டர் வென் கம்பேர்ட் டு ஃபெச்சிங் டேட்டாஸ் காலம் பை காலம். ஸோ நம்ம ஃபியூ queries வச்சு இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் query, select star from order. ஸோ ஆர்டர் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாஸையும் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கில் இருந்து இந்த ஆர்டர் டேபிளுக்காக நம்ம ஃபெச் பண்ண எல்லா டேட்டாஸுமே யூட்டிலைஸ் பண்ணுவோம். இப்போ டிஸ்க்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ரோ வேணும்னா அந்த ரோ ஃபெச் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அட்ஜசன்ட் டேட்டாஸையும் ஃபெச் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து அதை ரீட் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துப்போம். ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் இந்த queryல நம்மளோட டிஸ்க்லேருந்து ஃபெச் பண்ண எல்லா டேட்டாஸுமே வந்து எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் ஆகிருக்கு. ஓகே, செகண்ட் query, select star from order where user ID equals A. இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக் ரோஸ் மட்டும்தான் தேவை, எல்லா யூசர் டேட்டாவும் தேவையில்லை. அப்போது நம்ம டிஸ்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது அட்ஜசன்ட் டேட்டாவையும் சேர்த்து நம்ம ஃபெச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கில் இருந்து ஃபெச் பண்ண எல்லா டேட்டாஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இங்கே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலை. இன்னொரு query பார்க்கலாம். செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக இங்கே வந்து சம் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் ஆர்டர் வேர் யூசர் ஈக்குவல்ஸ் ஏ. ஸோ இங்கே நமக்கு வந்து எல்லா காலம்ஸோட டேட்டாவும் தேவை கிடையாது. ஸோ என்டையர் ரோ ஃபெச் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி நம்ம வந்து அட்ஜசன்ட் டேட்டாவும் ஃபெச் பண்ணியிருப்போம், அதுவுமே வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ டிஸ்கிலேருந்து ஆக்சஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணாததுனால இங்கே நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் வேணும், இல்லை வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஃபீச்சருக்கு நம்ம காலம்னார் டேட்டாபேஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே டேட்டாஸை வந்து நம்ம ரோ பை ரோவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக காலம் பை காலம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காலமில் இருக்க எல்லா டேட்டாவும் கண்டினியூஸாக இருக்கும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காலம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காலம். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. ஸோ காலம்னார் டேட்டாபேஸ்க்கு நமக்கு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தான் தேவை. காலம் பை காலம் நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம அக்ரிகேஷன் queriesக்கோ இல்லை வந்து பர்டிகுலர் காலம் ஃபெச் பண்ணுற queriesக்கோ இந்த காலம்னார் டேட்டாபேஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம டேபிளில் இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோவுமே வந்து யூனிக்காக இருக்கணும். ஆனால் ஒரு காலமில் இருக்க எல்லா டேட்டாவும் யூனிக்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காலமில் இருக்க டேட்டாஸ் வந்து யூனிக்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம காம்பேக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஸ்டோரேஜை வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ Cassandra அண்ட் HBase தான் வந்து காலம்னார் டேட்டாபேஸோட ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் NoSQL டேட்டாபேஸ் என்னென்னு பார்ப்போமா? டைம் சீரீஸ் டேட்டாபேஸ். ஸோ எந்த மாதிரி டேட்டாஸ்க்கெலாம் வந்து டைம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரோவுமே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது நம்ம டைமோடு இன்சர்ட் பண்ணுறோம், தட் மீன்ஸ் டைம் ஸ்டாம்போடு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டேட்டாஸ்க்கெலாம் வந்து டைம் சீரீஸ் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம SQL டேட்டாபேஸே யூஸ் பண்ணலாமே, எதுக்கு வந்து இந்த டைம் சீரீஸ் டேட்டாபேஸ் வரும்னு நீங்கள் கேட்கலாம். எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு மில்லியன் ஆஃப் யூசர் டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், தட் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்சர்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ஓல்டு டேட்டாவை வந்து நம்ம ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு SQL வந்து ஸ்லோவாக இருக்கும்.
ஸோ அதனால தான் நம்ம வந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ்க்கு போகிறோம். நீங்கள் ஆப்பிள் வாட்ச் இல்லை ஃபிட்பிட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில், அதுவும் வந்து டைம் செகண்ட் பேசிஸில் நம்ம டேட்டாஸ் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது வாக் பண்ணுறோம், ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணுறோம், நம்ம ஹார்ட் ரேட் என்ன, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் வந்து டைம் ஸ்டாம்போட இன்சர்ட் ஆகுது. ஸோ இங்கே டைம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம டைம் சீரீஸ் டேட்டாபேஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணணும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் மானிட்டர்ஸ், இதெல்லாம் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் NoSQL டேட்டாபேசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை folks, see you on next video.